ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல் புறா பாகம் 7. போன பகுதியில் உணவு தட்டு சிறைக்குள் கொண்டு வரப்பட்ட போது மிகவும் அசட்டியா இருந்த கருணாகர பல்லவன் அந்த தட்டின் மீது மூடப்பட்டிருந்த வெள்ள சீலையை கண்டதும் எச்சரிக்கை அடைந்து விட்டது. ஆரம்பத்துல கவனிக்காத கூலவாணிக சேந்தன் இளைய பல்லவன் மிக சாவதானமாக உணவருந்தியதை பற்றி முதலில் வெறுப்படைந்தானாலும் ஒளித்து வைத்த துணியை எடுத்து காட்டியதும் மிதமிஞ்சிய பிரமிக்கே இலக்காகிறான். சேந்தா, இதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. இதில் இருக்கும் கையொப்பம் அனபாயருடையதுதான். அவர் நமக்கு அபயம்தான் இந்த சீலையில் கண்ட வரிகள். கூலவாணிகன் அந்த சீலைய வாங்கி கொண்டு அந்த அரை சாளரத்தின் அருகில சென்று அந்த சீலையில் கூறிய மயிலிறகு நுனியால மிக மெல்லியதாக தீட்டப்பட்டிருந்த 4 வரிகளை கவனிக்கிறான். எதற்கும் அஞ்ச வேண்டாம், சமயத்தில் உதவி வரும், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளவும், அனபாயன் என்ற வரிகள் மெல்லியதாக மிக தெளிவாக தீட்டப்பட்டிருக்கு. அந்த வரிகளை மீண்டும் மீண்டும் கூலவாணிகன் படிப்பதை கண்ட இளைய பல்லவன் சாளரத்துக்கு அருகில தானும் போறான். அவனுக்கு பக்கத்துல நின்று அந்த சீலைய வாங்கி தான் கச்சையில செருகிக் கொள்றான். தவிர மறுபடியும் சிறையில மஞ்சங்கள் இருந்த மத்திய இடத்துக்கு செல்ல முயன்ற கூலவாணிகனை தடுத்து, சேந்தா, இப்பொழுது மஞ்சத்துக்கு செல்ல வேண்டாம், இப்படியே நம் வெளியே நடமாடும் குதிரை காவலரை வேடிக்கை பார்ப்போம் என்று சொல்றான். என்னதான் அனபாயன் அனுப்பிய சீலை அபயம் தந்திருந்தாலும் ஆபத்திலிருந்து தப்பும் வரையில நிச்சயமாக எதையும் சொல்ல முடியாது என்ற தீர்மானத்தோட இருந்த கூலவாணிகனுக்கு வேடிக்கை பார்க்க அது நல்ல சமயமா தெரியாதனால, வேடிக்கை பார்க்க இதுதான் சமயமா இளைய பல்லவரே என்று கசப்போட கேக்குறான். சேந்தா, நான் சொல்வது புரியவில்லையா உனக்கு? மஞ்சத்தில் உட்கார்ந்து நாம் பேச முடியாது. இங்குள்ள காவலர்களில் நண்பர்களும் இருக்கலாம், விரோதிகளும் இருக்கலாம். ஆகவே நாம் தனித்து பேசக்கூடிய இடம் இந்த சாளர வாயில்தான். இது பிரமுகர்கள் சிறையாதலால் விசாலமாய் இருக்கிறது. இந்த சாளரத்திற்கும் இரும்பு கதவும் கம்பிகளும் இருக்கும் இடத்திற்கும் இடையே 12 அடிகளாவது இருக்கும் என்று சொல்லிக் கொண்டு போன இளைய பல்லவனை இடையே தடுத்த கூலவாணிகன், நாம் இந்த சாளரத்தின் மூலம் வெளியே பார்த்து கொண்டு மெல்ல பேசினால் கதவுக்கு அப்புறமுள்ள காவலர் காதில் விழாது. தவிர பேசுவதும் புரியாது. நாம் ஏதோ வெளிப்புறத்தை வேடிக்கை பார்ப்பதாகவே நினைப்பார்கள். ஆகவே அப்புறமோ இப்புறமோ அசையாமல் வெளிப்புறம் பார்த்தே பேசு என்று சொல்லிட்டு, சேந்தா, இந்த பாலூர் துறைமுகத்தின் கோட்டை பலமானது. இயற்கை அரண்களும் இதற்கிருக்கின்றன. ஆனால் ஊருக்குள் இருக்கும் ஜனத்தொகை எப்படி என்று விசாரிக்கிறான். இந்த கேள்வியோ ஒட்டிய விசாரணையோ அனாவசியமாகப்பட்டதால கூலவாணிகன் வெறுப்புடன் இதழ்களை அடித்து பருமனான தான் சாரத்தையும் ஒரு முறை நெளித்து, எதற்கு இந்த ஆராய்ச்சி இப்பொழுது என்று கேக்குறான். சொல், தேவை இருக்கிறது அப்படின்னு கண்டிப்போட சொல்றான் கருணாகர பல்லவன். 3/1 பாகம் கலிங்கத்தவர், மற்ற 2 பாகங்களில் தமிழரும் வேங்கி நாட்டவரும் சரிபாதி. இங்குள்ள படை எப்படி? அதுவும் கலப்படம். கலிங்கரும் தமிழரும் வேங்கி நாட்டவரும் இருக்கிறார்கள். வணிகர் பெரும்பாலும் தமிழர், வேங்கி நாட்டவர் யாரும் இல்லை, கலிங்கர் ஒரு சிலர். அப்படியானால் கலிங்கத்தின் மிக பலவீனமான இடம் இந்த பாலூர் பெருந்துறைதான் அப்படிங்கிறான் கருணாகர பல்லவன். கூலவாணிகன் வியப்பனால விழிக்கிறான். அந்த வியப்பின் விளைவாக ஓர் உண்மையும் சொல்றான். இளைய பல்லவரே, இந்த ஊரில் தமிழ் வணிகர் பெரும்பாலோர் என்பதை பற்றி பெருமைப்பட வேண்டாம். படையினரில் பெரும்பாலும் கலிங்கர் தான், ஒரு சிலர் தான் தமிழர். இளைய பல்லவன் சற்று யோசிச்சுட்டு, சேந்தா, ஒரு நாட்டின் சக்தி படைபலத்தை மட்டும் பொறுத்ததன்று, வாணிபத்தையும் பொறுத்தது. வணிகர் பெருகிய ஊரில் அவர்கள் சக்தி மிதமிஞ்சி நிற்கும். படையிலும் தமிழர்கள் இருப்பதால் அவர்கள் உதவியும் தமிழ் வணிகர்களுக்கு இருக்கும். இந்த கூட்டுறவுதான் பீமனுக்கு இந்த ஊரில் பெரும் பலவீனம். இந்த கூட்டுறவால் தான் அனபாயர் சிறையிலிருந்து தப்பியிருக்கிறார். சிறைக்குள் இருக்கும் நமக்கு செய்தியும் அனுப்பியிருக்கிறார். நமக்கு உணவு கொண்டு வந்த வீரனை கவனித்தாயா? இல்லை, அவனுக்கென்ன? என் உணவை மஞ்சத்தில் வைத்தான். ஆம், உடனே திரும்பி போகவில்லை. அப்படியா? ஆம், சற்று நின்றான். உணவு மேலிருந்த சீலையை உற்று பார்த்தான். பிறகே சென்றான். பிரமிப்பு தட்டிய விழிகளை இளைய பல்லவன் மீது திருப்பிய கூலவாணிகன், இதை நான் கவனிக்கவில்லையே. மனதில் சாவு கிளி பிடித்திருந்ததால் நீ எதையும் கவனிக்கவில்லை சேந்தா. அபாயத்தில் இருப்பவன் மனதை தளரவிடக்கூடாது. மனதையும் கண்ணையும் காதையும் தீட்டி வைத்துக் கொண்டு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். நீ சோர்வடைந்து கிடந்தாய், ஆனால் நான் கவனித்தேன். கவனித்ததும் சீலை மீது கண்களை ஓட்டினேன். சீலை மிக மெல்லியதாகையால் மறுபுறம் இருந்த எழுத்துகள் தெளிவாக தெரிந்தன. சீலையை எடுத்து முடித்து வைத்துக் கொண்டேன் என்ற இளைய பல்லவனை இடைமறித்த கூலவாணிகன், அதனால் தான் தைரியமாக உணவருந்தினீர்களா என்று கேட்கிறான். இளைய பல்லவன் பதிலுக்கு சிரிக்கிறான். இல்லை சேந்தா, எப்படியும் நான் உணவருந்தி இருப்பேன். இறப்பு எப்பொழுது வரும் என்று யாரும் நிச்சயமாய் சொல்ல முடியாது. ஆகவே உயிருடன் இருக்கும் வரையில் துணிவுடன் வழக்கப்படி வாழ்வதே அறிவாளிகளுக்கு அழகு என்று கூறிய இளைய பல்லவன், அது கிடக்கட்டும் சேந்தா, இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியதெல்லாம் அனபாயர் உதவி எப்பொழுது வரும், எப்படி வரும், வந்தால் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன என்பதுதான். உன் விடுதியில் பீமன் தனக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி நடித்தான். ஆனால் அவனுக்கு தெரிந்த உண்மை சொற்பம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்றும் குறிப்பிடுறான். எப்படி தெரிந்து கொண்டீர்கள்?
பீமன் வாயிலிருந்துதான். தூதுப்புறா விடப்பட்டதால் நான் பிரமுகர் வீதியிலிருந்து வீட்டிலிருந்ததை ஊகித்ததாக சொன்னான் அல்லவா? ஆம், சொன்னான். ஆனால் தூதுப்புறா எனக்காக விடப்படவில்லை என்பதை அவன் உணரவில்லை. குணவர்மனுக்கு விடப்பட்டது அந்த புறா. அப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்கள் வந்தது அனபாயருக்கு எப்படி தெரியும்? உண்மையில் அப்பொழுது நான் அங்கிருந்தது அனபாயருக்கு தெரியாது. ஆகையால் சந்தர்ப்பவசத்தால் என்னை பிடித்திருக்கிறான் பீமன். துறைமுகத்திலிருந்து என்னை துரத்தி வந்தவர்கள் நான் வெளிநாட்டு பிரமுகர் வீதியில் மறைந்து விட்டதாக சொல்லி இருக்கிறார்கள். அங்கு ஒற்றர்களை நிறுத்தினான் பீமன். தூதுப்புறா ஒன்று பறந்ததாக செய்தி கிடைத்ததும் அது எனக்காகத்தான் விடப்பட்டதாக நினைத்தான். அனபாயர் தப்பிவிட்டார். நான் ஒரு விடுதியில் மறைந்திருக்கிறேன். அங்கு விடப்படுகிறது ஒரு புறா. எல்லாவற்றையும் இணைத்து பார்த்து அனபாயரின் முத்திரை மோதிரத்தை அனுப்பி என்னை வஞ்சகமாக அழைத்து வந்து விட்டான். இதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த கூலவாணிகன், ஆம், சொல்ல மறந்துவிட்டேன் உங்களிடம். பீமன் என் பெட்டியை சோதனை செய்த போது உங்கள் ஓலையுடன் அனபாயர் எனக்கு அளித்த முத்திரை மோதிரத்தையும் வைத்திருந்தேன். அதையும் அவன் எடுத்துக்கொண்டான். நீ சொல்ல தேவையில்லை சேந்தா. பெரும் ஒற்றர்களிடம் ராஜாங்க காரியங்களை சாதிக்க ராஜவம்ச முத்திரை மோதிரங்களை கொடுக்கும் பழக்கம் உண்டு என்பதை நான் அறிவேன். ஆகவே உன் மாளிகையில் நீ இருந்த கோலத்தை கண்டதும் உண்மையை யூகித்துக் கொண்டேன். ஆகவே சேந்தா, பீமனின் நடவடிக்கைகள் சந்தர்ப்பவசத்தாலேயே பயனடைந்திருக்கின்றன. பீமன் சிறந்த அறிவாளியாதலால் இந்த நிலைமையை தனக்கு அனுகூலமாக செய்து கொள்ளவே முயலுவான். ஆகவே உனக்கும் எனக்கும் இன்று விசாரணை இருக்காது. இளைய பல்லவன் சொற்களை கேட்ட கூலவாணிகன் மிதமிஞ்சிய பிரமிப்பா அடைறா. அத்துடன் திடீரென இளைய பல்லவனை நோக்கியும் திரும்புறான். திடீரென திரும்பி என்ன சொன்னீர்கள் என்று கேட்கவும் செய்றான். இன்று நமக்கு விசாரணை இருக்காது, உறுதியுடனும் திட்டவட்டமாகவும் வந்தது இளைய பல்லவனோட பதில். ஏன்? நீயும் நானும் முக்கியமல்ல பீமனுக்கு. வேறு யார் முக்கியம்? அனபாயர் முக்கியம். உண்மைதான். நம்மை கொள்வதால் பீமனுக்கு லாபம் இல்லை. ஏன்? நம்மை கொன்றால் சிறந்த ஒரு வலையை இழப்பான் பீமன். புலி தப்பிவிடும். நீங்கள் சொல்வது புரியவில்லை எனக்கு. நான் அனபாயனின் இணைப்பிரியா தோழன் என்று சுட்டிக்காட்டி கொண்ட இளைய பல்லவனது குரல்ல பெருமிதம் மிதமிஞ்சி ஒலிக்குது. உங்களை இரட்டையர் என்று கூட சொல்வதுண்டு என்று கூலவாணிகனோ ஒப்புக்கொள்றான். ஆம் ஆம், அந்த பாக்கியம் எனக்குண்டு. ஆகவே என்னை அழித்தால் அனபாயரை இழுக்கும் காந்தத்தை இழப்பான் பீமன். கூலவாணிகன் முகத்துல தெளிவு குறிப்படருது. உண்மைதான் இளைய பல்லவரே, உம்மை வைத்து அனபாயரை இழுக்க பார்ப்பான் பீமன். இளைய பல்லவன் சில வினாடிகள் ஏதோ யோசிக்கிறான். பீமன் எண்ணம் அப்படித்தான் இருக்கும். அனபாயரை அழித்துவிட்டால் வேங்கி நாட்டு அரியணையில் அமர வேண்டிய அரசனை அழித்ததாகிவிடும். பிறகு வேங்கி நாட்டில் அரியணை போட்டி இருக்காது. சாளுக்கிய விஜயாதித்தன் தாயாதி எதிர்ப்பை பற்றி அச்சப்பட அவசியமில்லை. நாடு திடமாகிவிடும் அவனுக்கு. திடமான வேங்கி நாடு கலிங்கத்திற்கும் தமிழகத்திற்கும் இடையே இருப்பதால் கலிங்கத்திற்கு அது பெரும் அரண் போலாகும். அத்தகைய நிலையை ஏற்படுத்த அனபாயர் சிக்க வேண்டும். அனபாயரை பாலூரில் சாதாரணமாக பிடித்து விட முடியாதென்பதை பீமன் அறிந்திருக்கிறான். அந்த வேங்கையை பிடிக்க என்னை தூண்டுதலாக உபயோகப்படுத்துவான். ஆகவே விசாரணை இன்று கிடையாது. தவிர விமோச்சனமும் இந்த சிறையிலிருந்து கிடைக்காது என்று சொல்றான். அதென்ன அத்தனை திட்டமாக சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறான் கூலவாணிகன். நாம் இருப்பதால் இந்த சிறை கூட மிக ஜாக்கிரதையாக கவனிக்கப்படும். அனபாயர் இங்குள்ள அவர் நண்பர்களை உபயோகப்படுத்தினால் உடனே சிறை செய்யப்படுவார்கள். இங்கிருந்து தப்ப ஏற்பாடு இருக்காது. எங்கிருந்து இருக்கும்? ஒருவேளை விசாரணை நடந்தால் நீதி மண்டபத்திலிருந்து என்று கேட்க முற்பட்ட கூலவாணிகனை இடைமறித்த இளைய பல்லவன், அங்கிருந்தும் இருக்காது சேந்தா. நீதி மண்டபம் 4 சுவர்களுக்குள் அடங்கியது. அது பலமாகவும் காக்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து நாம் தப்ப முடியாது. வெளிப்புறத்தில் தான் நமக்கு விமோச்சனம். வெளிப்புறத்தில் என்றால் நமக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் நீதி மண்டபத்திலிருந்து கொலைக்களத்திற்கு செல்லும் வழியில் காப்பாற்றப்படலாம். சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் சிறைக்கு மீண்டும் வரும்போது வழியில் மீட்கப்படலாம். வேறு இடமில்லை என்று திட்டமாக அறிவித்த இளைய பல்லவன், சேந்தா, இது அனைத்தும் உனக்கு எதற்காக சொல்கிறேன் தெரியுமா என்று கேட்கிறான். தெரியாது. அனபாயர் குறிப்பிட்டிருப்பது போல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள நீ தயாரா இருக்க வேண்டும். எதற்கும் என்னை கவனித்துக் கொண்டிரு. தவிர சிறையில் இருக்கும் வரையில் சந்தேகத்திற்கு இடம் கொடாமல் நடந்து கொள். பழையபடி திகிலுடனும் வெறுப்புடனும் நடந்து கொள். மகிழ்ச்சி இருந்தால் வெளிக்கு காட்டாதே. நீதி மண்டபத்தை விட்டு கிளம்பியதும் என்னையே கவனி. இனி நமக்குள் சம்பாஷணை எதுவும் கிடையாது என்று முடிவா சொல்லிய இளைய பல்லவன் சாளரத்தை விட்டு மீண்டும் அறையின் நடுவுக்கு வந்து மஞ்சத்துல சாய்ந்து கொள்றான். புத்தி பெரிதும் குழம்பி கிடந்ததால என்ன செய்வதென்பது அறியாத கூலவாணிகன் ஏதேதோ யோசித்துக் கொண்டு பொழுத ஓட்டுறான். இளைய பல்லவன் சொல்வதெல்லாம் நியாயமாகவும் காரணங்களை ஒட்டியதாகவும் இருந்தாலும் கூலவாணிகன் மனதுல பூரண திருப்தி இல்ல. பீமன் இன்றே நீதி மண்டபத்துல சந்திப்பதாகவே சொல்லி போனான். வார்த்தை தவறும் வழக்கம் அவனுக்கில்லையே என்று என்றான். ஆனா விஷயங்கள் இளைய பல்லவன் சொன்னது போலவே நடந்தது. அன்று முழுவதும் மட்டும் இல்ல, அதற்கு மறுநாளும் கூட விசாரணை எதுவும் நடைபெறல. இருவரும் சிறையிலேயே அடைந்து கிடக்குறாங்க. அந்த 2 நாளும் 2 யுகங்களாக கூலவாணிகனுக்கு பட்டனவே ஒழிய இளைய பல்லவனோ உண்பதையும் உடுப்பதையும் சிறிதும் குறைத்து கொள்ளாம
சகல சௌகரியத்தையும் செய்து கொள்றான். 3வது நாள் தான் அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல காவலர்கள் வராங்க. அவர்களோடு உடனே புறப்பட மறுத்த இளைய பல்லவன் தான் பதவிக்கும் வணிக பெருந்தகையின் அந்தஸ்துக்கும் தகுந்த ஆடைகள் அளிக்குமாறு கேட்கிறான். அவர்கள் கொண்டு வந்த ஆடைகளை தானும் அணிந்து கூலவாணிகனையும் அணிய சொல்லி காவலரை பின்தொடர்றான். காவலர் ஒரு பெரிய மூடு வண்டியில இருவரையும் ஏற்றி நீதிமண்டபத்திற்கு அழைத்து போறாங்க. நீதி மண்டபத்துக்குள்ள நுழைந்த கருணாகர பல்லவன் அந்த மண்டபத்தை சுற்றிலும் ஒரு முறை பாக்குறான். மண்டபம் பூராவும் ஜனங்கள் கூட்டம் மண்டி கிடக்குது. காவல் மிகவும் பலமாக இருக்கு. ஜனங்களை இருபுறமும் ஈட்டிகளை கொண்டு அடக்கி வைத்த வீரர்களை தவிர யாரும் தப்ப முடியாதபடி அளவுக்கு சற்று அதிகமாகவே காவல் இருக்கு அந்த நீதி மண்டபத்துல. மண்டபத்தை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு நீதி ஸ்தானத்துக்கு அருக வந்ததும் அந்த ஸ்தானத்தின் மீது கண்களை உயர்த்திய கருணாகர பல்லவன் சில வினாடிகள் ஸ்தம்பித்து நிக்கிறான். அந்த ஸ்தானத்துல அமர்ந்திருந்தது பீமன் அல்ல. கொடுமையிலும் தந்திரத்திலும் எடுத்த காரியத்தை சாதிப்பதிலும் பீமனை விட கோடி மடங்கு உயர்ந்தவனோ தனது பரம விரோதியுமான மனிதன் உட்கார்ந்திருப்பதை கண்ட கருணாகர பல்லவனது நெஞ்சில் கூட சிறிது அச்சம் உதயமாகுது. அதனால சிறிது சலனப்பட்ட கருணாகர பல்லவனது கண்களை நீதி ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தவனின் இரு கண்கள் கூர்ந்து கவனிக்கவும் செய்து பிரேதத்தின் கண்களை போல பயங்கரமா இருந்த அந்த கண்களுக்கு சமமாக வெளுத்து கிடந்த மெல்லிய உதடுகள்ல ஒரு சோர புன்னகை விரியுது. அந்த புன்னகையே தாம் மரண தண்டனை என்பதை புரிந்து கொள்றான் கருணாகர பல்லவன். வட கலிங்கத்து மன்னனும் தனது ஜென்ம விரோதியுமான அனந்தவர்மன் தென் கலிங்கத்துக்கு எப்பொழுது வந்தான், என்ன காரணத்தை முன்னிட்டு வந்தான், பீமனோ அல்லது அவனது நீதிபதிகளோ அமர வேண்டிய இடத்தில் அவன் எதற்காக அமர்ந்திருக்கிறான் என்ற விவரங்கள் புரியவில்லையே தவிர விசாரணை ஒரு கேலிக்கூத்தாகவே இருக்கும் என்பதிலோ தான் தலையை செய்வம்படி தீர்ப்பு கூறப்படும் என்பதிலோ கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாதிருக்கு இளைய பல்லவனுக்கு. அப்படி மரணத்தை எதிர்நோக்கி நிற்கும் தருவாயில அச்சம் காட்டுவதோ எதிரிக்கு தான் தாழ்ந்தவன் என்று பொருள்பட இடம் கொடுப்பதோ தகுதியற்றது என்ற காரணத்தினால அனந்தவர்மனின் பொன்முறுவலை புரிந்து கொண்டதற்கு அத்தாட்சியாக தானும் ஒரு பதில் பொன்முறுவலை காட்டுறான் கருணாகர பல்லவன். சோழ நாட்டின் மீதுள்ள பகை பெரும் பகையாக அனந்தவர்மனோட உள்ளத்தை சூழ்ந்து கொண்டிருந்ததால தெளிவில்லாத உள்ளத்துடனோ துவேச புத்தியுடனுமே அன்று அவன் விசாரணையை நடத்தினான். ஆனா அவனை பாராட்டி ஒன்று மட்டும் கூறலாம். துவேஷத்தை துளி கூட வெளிக்கு காட்டாம நீதியை மட்டுமே கவனிப்பவன் போல விசாரணைய நடத்துறான் அவன். சிறைப்பட்டு இருந்தவர்களிடம் உண்மையாக அனுதாபம் கொண்டவன் போல நடிக்கிறான். மேலுக்கு எத்தனை கண்ணியமா விசாரணை நடத்த முடியுமோ அத்தனை கண்ணியமாக நடத்துறான். நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பாக அன்று விதித்த தண்டனைகள் அனைத்தும் நீதியின் பெயராலும் நேர்மையின் பெயராலும் விதிக்கிறான். அவன் நடத்திய விசாரணைகளையும் விதித்த தண்டனைகளையும் கவனித்த கருணாகர பல்லவன் அந்த நீதி மண்டபத்தின் உயர்ந்த தூண்களையும் பார்த்து நீதிபதியையும் நோக்கி, இங்கு தூண்கள் தான் உயர்ந்திருக்கின்றனவே ஒழிய நீதி தாழ்ந்துதான் கிடைக்கிறது என்று தனக்குள்ள பலமுறை சொல்லிக் கொள்றான். அன்று நீதி மண்டபத்துல ஏராளமான தமிழர்கள் நின்றிருந்ததால கருணாகர பல்லவன் கடைசிலேயே விசாரிக்கப்படுறான். நடுப்பகல் வந்த பிறகுதான் அவனோட வழக்கு விசாரணைக்கு வருது. இத்தனை நேரம் கழித்து விசாரிக்க எதற்காக ஊருக்கு முன்பு தன்னை அழைத்து வந்தார்கள் என்று எண்ணி பார்த்த கருணாகர பல்லவன் கலிங்க விரோதிகள் எப்படி நடத்தப்படுவார்கள் என்பதை தனக்கு உணர்த்தவே அனந்தவர்மன் தான் விசாரணையை தாமதிக்கிறான் என்பதை உணர்த்து கொள்றான். சிறிது நேரத்திற்கெல்லாம் உயிரிழக்க போகிறவன கடைசி வரையில துன்புறுத்தவே அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அறிந்த இளைய பல்லவன் அனந்தவர்மனுடைய குரூரத்தின் எல்லையை புரிந்து கொள்றான். இத்தகைய பல படிப்பினைகள் இளைய பல்லவனுக்கு ஏற்படுவதற்கு முன்பாக அவனுக்கு கொடுக்க வேண்டிய மட்டு மரியாதைகள் எதையும் குறைக்கவில்லை வடகலிங்கத்து மன்னன். தன் எதிரில கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட இளைய பல்லவனை நோக்கி இளநகை புரிந்த அனந்தவர்மன் அவனுக்கு பின்னால் இருந்த கூலவாணிகனை சில வினாடிகளை நோக்கிவிட்டு மீண்டும் இளைய பல்லவன் மீது கண்களை நிலைக்க விடுறான். அந்த பிரேத கண்களின் பார்வை அளித்த சங்கடத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள அப்புறமும் இப்புறமும் பார்த்த இளைய பல்லவன் மீது மீண்டும் ஒரு முறை பொன்முறுவலை வீசிய அனந்தவர்மன் எதிரே இருந்த காவலரை பார்த்து, இளைய பல்லவருக்கு ஒரு ஆசனம் எடுத்து போடுங்கள், வெளிநாட்டு தூதர்கள் மரியாதைக்கு உரியவர்கள் என்று சொல்றான். அப்படி கூறிய அனந்தவர்மனோட குரல்ல மிகுந்த நிதானம் இருந்ததையும் குரலும் பலவீனமாகவே வெளிவந்ததையும் அப்படி பலவீனமாக வந்த குரலிலும் ஒரு கடூரமும் கம்பீரமும் விரவி இருந்ததையும் கருணாகர பல்லவன் கவனிக்கிறான். தனக்கு செய்யப்படும் அத்தனை மரியாதையும் காவுக்கு அனுப்பப்படும் ஆட்டுக்கு பூசாரி செய்யும் மரியாதை போன்றது என்பதை சந்தேகமர உணர்ந்து கொண்ட கருணாகர பல்லவன் அடுத்து நடப்பவை என்னவென்பதை கவனிக்க ஆரம்பிக்கிறான். அனந்தவர்மனோட உத்தரவுப்படி பெரிய ஆசனம் ஒன்று கருணாகர பல்லவனுக்கு அளிக்கப்பட்டதும் விசாரணைகளை தொடங்கிய அனந்தவர்மன் முதலாக வேவு பார்க்கும் குற்றங்கள் சாட்டப்பட்ட பல தமிழ் வணிகர்களையும் இதர பிரமுகர்களையும் தாம் முன்பு கொண்டு வர உத்தரவிடுறான்.
சோழ நாட்டு திருமந்திர ஓலைக்காரன் போல கலிங்கத்திலிருந்த நீதி நிர்வாக ஸ்தானிகன் குற்றச்சாட்டுகளை படிக்க அனந்தவர்மன் கேள்விகளை கேட்டு தண்டனைகளை விதித்து கொண்டே போறான். குற்றச்சாட்டுகள் எல்லாம் கிட்டத்தட்ட வேவு பார்ப்பது சம்பந்தமாக ஒரே மாதிரியாகவே இருந்ததையும், முக்கியமானவர்களுக்கெல்லாம் மரண தண்டனையும் மற்றவர்களுக்கெல்லாம் நீண்ட கால சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டதை கண்ட கருணாகர பல்லவனுக்கு அனந்தவர்மன் தமிழர்களிடம் விரோதத்தை வேண்டுமென்றே சம்பாதிக்க முயலுவதாக தோன்றுது. பலமான சோழ பேரரசன் தேக்கி நிறுத்துவதற்கான வழி இதுவல்லவென்பது இளைய பல்லவனுக்கு தெரிந்திருந்ததால மன்னன் சாட்டும் வஞ்சத்தால கலிங்கத்து மக்கள் எத்தனை பேர் அழிவார்கள் என்று எண்ணி அவர்கள் நிலை குறித்து ஏங்குறான். ஆனா அப்படி எந்த இயக்கத்துக்கும் இலக்காகாத அனந்தவர்மன் இஷ்டப்படி தண்டனை விதித்து கொண்டே போறான். மற்றவர்களை விடுவிடு என்று விசாரித்து கொண்டு போன அனந்தவர்மன் கூலவாணிகனை விசாரிக்கும் சமயம் வந்ததும் சிறிது நிதானித்து ஒரு முறை இளைய பல்லவனை நோக்கிவிட்டு கூலவாணிகனையும் நோக்குறான். அதை தொடர்ந்து அந்த பிரேத கண்கள்ல சில வினாடிகள் சிந்தனை படருது. கடைசியாக ஏதோ முடிவுக்கு வந்ததுக்கு அறிகுறியா தான் தலைய ஒரு முறை அசைச்சிட்டு இளைய பல்லவனை எழுந்து நிற்க ஆங்ஜாபிக்கிறான். விசாரணையோட விளைவை பற்றி முன்னமே அறிந்து கொண்டிருந்த இளைய பல்லவன் மிக கம்பீரமா எழுந்து பாலூர் பெருந்துறையின் அந்த பிரம்மாண்டமான மண்டபத்துல நின்று ஆடுகளை நோக்கும் பெரும் புலி போல தான் கண்களை ஒரு முறை நாட்புறமும் துளாவ விடுறான். பிறகு நீதிஸ்தானத்துல இருந்த பகைவன் மீது ஈட்டிகளை போல பளிச்சிட தான் கண்களை நாட்டுறான். 2 ஜோடி கண்களும் மீண்டும் ஒரு முறை கலக்குது. இரண்டிலும் இருந்த பகைமை அவற்றின் கொடுமையா அதிகப்படுத்தி காட்டுது. அந்த பகைமை உள்ளூர இருந்தாலோ அமுதம் சொட்டும் குரல்ல விசாரணையை தொடங்கிய அனந்தவர்மன், இளைய பல்லவரை, நாம் இருவரும் ஒருவரையொருவர் முன்பே அறிவோம் அப்படிங்கிறான். நன்றாக அறிவோம் என்ற இளைய பல்லவன் குரல்ல இகழ்ச்சியொலி மண்டி கிடக்குது. நீதி அதிகாரி குற்றவாளி என்ற இவ்வித உறவில் நாம் முன்பு சந்திக்கவில்லை. அப்பொழுதும் கூட கலிங்கத்துக்கு தூதனாகத்தான் வந்தேன். அப்பொழுது அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தும் சிறை செய்யப்படவில்லை. அப்பொழுதைக்கு இப்பொழுது கலிங்கம் பெரிதும் முன்னேறி இருக்கிறது என்று சர்வசாதாரணமாக பேசிய கருணாகர பல்லவன் மெல்ல சிரிக்கவும் செய்றான். அனந்தவர்மனோட உதடுகளில் மீண்டும் புன்னகை விரியுது. கலிங்கம் முன்னேறவில்லை, நீங்கள் தான் முன்னேறி இருக்கிறீர்கள். விளங்கவில்லை எனக்கு. அன்று நீங்கள் வடகலிங்கத்திற்கு தூதராக மட்டும் வந்தீர்கள். தூதருக்கான மரியாதை காட்டப்பட்டது. இன்று ஒற்றராக முன்னேறி இருக்கிறீர்கள். அன்று வடகலிங்கத்திற்கு வந்த பொழுது கருத்து வேறுபாடு காட்டினீர்கள். ஆனால் கலிங்கத்தின் காவலனை அவமதிக்கவில்லை. இன்று கருத்து ஒற்றுமை ஏற்படுத்தி சமாதான ஓலையுடன் வந்தீர்கள். ஆனால் சுங்கச்சாவடியிலேயே தென்கலிங்க மன்னனை அவமதித்தீர்கள். எந்த துறையை நோக்கினும் தங்கள் தற்சமய விஜயம் பெரும் முன்னேற்றம் என்று விளக்குறான் அனந்தவர்மன். பழைய விரோதத்தை மறக்காமலோ, ஆனா அதற்கும் தற்சமய விசாரணைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் முறையிலும் அனந்தவர்மன் பேசியதை கேட்ட கருணாகர பல்லவன் அவனது புத்தி கூர்மைய பெரிதும் வியக்குறான். குற்றங்களை கோர்வையாக ஜோடிப்பதிலோ, நீதியை தவிர வேறெதுவும் கலிங்கத்தில் நடவாதது போல வெளி உலகுக்கு காட்டுவதிலோ அனந்தவர்மனுக்கு இணை அனந்தவர்மனே என்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் வெகு எச்சரிக்கையோட பதில்களை சொல்றான். முன்னேற்றம் எனக்கு மட்டும் ஏற்படவில்லை மன்னவா, கலிங்கத்திற்கும் ஏற்பட்டுத்தான் இருக்கிறது. தென்கலிங்கம் வட கலிங்கத்தோடு இணைந்து எத்தனை நாளாகிறது? இணைந்ததாக யார் சொன்னது? சர்வசாதாரணமாக எழுந்தது ஆனந்தவர்மனோட கேள்வி. இணையாவிட்டால் தென்கலிங்க மன்னர் உட்கார வேண்டிய இடத்தில் வடகலிங்க மன்னர் எப்படி உட்கார முடியும்? இதற்கு உடனே பதில் சொல்லாம ஏதோ யோசித்த ஆனந்தவர்மன் சில வினாடிகள் கழித்து, ஆமாம், நீங்கள் அறிய காரணமில்லை. பேரரசன் கரிவேலன் காலத்தில் ஒன்றாயிருந்த கலிங்கம் பிற்காலத்தில் 2ஆக பிரிந்தது உண்மைதான். ஆனால் தென்கலிங்கம் வடகலிங்கத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. தவிர சமீபத்தில் வடகலிங்கத்திற்கும் தென்கலிங்கத்திற்கும் ஒரு ஒப்பந்தமும் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு காரணத்தால் என்று விவரித்த ஆனந்தவர்மன் இளைய பல்லவனை கூர்ந்து பாக்குறான். என்ன காரணம்? அதுவரையில பளிச்சிடாத ஆனந்தவர்மனோட கண்கள் பளிச்சிடுது. உணர்ச்சி இல்லாத குரல்ல உணர்ச்சி ஊடுருவி போகுது. குருதி இல்லாத வெளுத்த உதடுகளும் குருதி பாயுது. சோழ பேரரசின் பேராசை, விஸ்தரிப்பு கொள்கை என்று இறைரா அனந்தவர்மன். சோழ நாட்டின் மீது அவனுக்குள்ள வெறுப்ப பூரணமாக உணர்ந்து கொள்றான் கருணாகர பல்லவன். இருப்பினும் தான் உணர்ச்சி வசப்படாம காரணம் அது ஒப்பந்தம் எது என்று கேட்கிறான். சோழ பேரரசு தாக்கினால் தென்கலிங்கத்தை வடகலிங்கம் காப்பாற்றும். ஆகவே வடகலிங்கத்தின் உரிமையை தென்கலிங்கம் ஏற்றிருக்கிறது. அதன் பாதுகாப்பு, நீதி, நிர்வாகம் எதிலும் வடகலிங்கம் தலையிடலாம். அந்த ஒப்பந்தத்தின் விளைவாகத்தான் இந்த ஸ்தானத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறான் அனந்தவர்மன். சட்டப்படி தனக்கு விசாரணை செய்யும் உரிமை உண்டு என்பதை காட்ட. இதை கேட்ட இளைய பல்லவன் சிரிக்கிறான். உங்கள் உரிமையை புரிந்து கொண்டேன். தென்கலிங்கத்திற்கு என் அனுதாபங்கள் இருக்கட்டும். அனந்தவர்மனின் கண்கள்ல கோபம் துளிர்க்குது. அனுதாபம் எதற்கு? சோழ ஆதிக்கம் இங்கு ஏற்படவில்லை. தென்கலிங்கமும் முறை தவறி நடக்காவிட்டால் ஏற்படவும் ஏற்படாது. ஆனால் வடகலிங்கத்தின் ஆதிக்கம் இப்பொழுதே ஏற்பட்டுவிட்டது. ஆதிக்கத்திற்கு உட்படுவதென்றால் யார் ஆதிக்கத்திற்கு உட்பட்டால் என்ன என்று கேட்கிறான் சிரிப்போட இளைய பல்லவன். சோழர் வேறு இனம், கலிங்கம் வேறு இனம்.
மாந்தர் அனைவரும் ஒரே இனம் என்று தமிழர்கள் நினைக்கிறார்கள். தவிர இன்னொரு நாட்டவரின் ஆதிக்கத்தை விட ஓர் இனம் தன் இனத்தின் மீதே நடத்தும் ஆதிக்கம் மிக கொடுமையானது. சரித்திரம் இதற்கு சான்று. இதை கேட்ட அனந்தவர்மன் தனது ஆசனத்துல நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்றான். சரித்திரம் இதுவரை காணாத புதிய சான்றுகளை கலிங்கம் அளிக்கும். இன்னொருவன் ஆதிக்கத்தை விட இனத்தவன் ஆதிக்கம் மேம்பட்டது என்பதை கலிங்கம் உலகுக்கு புகட்டும். உங்களை போன்ற ஒற்றர்களால் நிரப்பப்பட்ட பாலூர் பெருந்துறையை வாணிபத்திலும் செல்வத்திலும் சிறந்த ஊராக மாற்ற நாம் முயலுவோம். இந்த முயற்சியின் முதல் படி இங்குள்ள தமிழ் ஒற்றர்களை விளக்குவது என்று உஷ்ணத்துடன் சொற்களை உதிர்க்கிறான் அனந்தவர்மன். இளைய பல்லவன் கண்கள்ல வீரச்சுடர் படருது. பெயர் சொல்லியே வட கலிங்க மன்னனை அழைக்கிறான். அனந்தவர்மரே, தென்கலிங்கத்திற்கு தாங்கள் செய்யும் பாசாங்கால் தீமை விளைவிக்கிறீர்கள். தமிழர்களிடம் உமக்குள்ள நீண்ட நாள் பகையை தீர்த்து கொள்ள தென்கலிங்கத்தையும் அதன் பெரிய துறைமுகமான இந்த பாலூர் பெருந்துறை பட்டணத்தையும் கருவிகளாக உபயோகப்படுத்திக் கொள்கிறீர்கள். இங்கு இதுவரை நடந்த விசாரணையை கவனித்தேன். விசாரணை நடக்கவில்லை, வஞ்சம் தீர்த்து கொள்ளப்பட்டது. இது தென்கலிங்கத்திற்கு நன்மை பயக்காது. சோழர்களை அனாவசியமாக எழுப்புவது உறங்கும் புலியை எழுப்புவதாகும். அதன் பாய்ச்சலை வீணாக விலைக்கு வாங்கிக் கொள்ளாதீர்கள் என்று பேசிய கருணாகர பல்லவன் மண்டபத்துல சுற்றுலோ நின்ற மக்களை நோக்கி தான் கைய ஒருமுறை நீட்டி அனந்தவர்மனை நோக்கி, இந்த மக்களை எல்லாம் வீணாக பலி கொடுக்க வேண்டாம். நான் இன்று கொண்டு வந்திருப்பது சமாதான ஓலை. நீட்டுவது சமாதானத்தின் கரம். பற்றி கொள்ளுங்கள், ஒன்றி வாழலாம் என்று இடி போல சொற்களை உதிர்க்கிறான். அனந்தவர்மன் முகத்துல உணர்ச்சிகள் மங்குது. பழையபடி கல்லாகிடுது அவன் முகம். மண்டபத்திலிருந்த தென்கலிங்க மக்களிடம் காணப்பட்ட சலசலப்ப அவன் பிரேத கண்கள் கவனிக்குது. உதடுகள் முன்னை விட சற்று அதிகமாக வெளுக்குது. சொற்களை நிதானமாக அழுத்தமாக உதிர்க்கிறான். இளைய பல்லவரே, நீர் இப்பொழுது பேசிய பேச்சுக்கள் சமாதானத்தை அளிப்பதற்கு அறிகுறி அல்ல. சோழர்கள் பராக்கிரமத்தை குறிப்பிட்டு அச்சுறுத்துகிறீர்கள். அச்சுறுத்தலுக்கு கலிங்கம் இடம் கொடாது. அச்சத்துக்கு பணிந்து அடிமையாகாது. பெரிய வரலாற்றில் இடம்பெறும் மக்களின் பழக்கமும் அதுவல்ல. இத்தகைய பயமுறுத்தல்கள் உங்கள் சமாதான ஓலையின் போலித்தனத்தை நிரூபிக்கின்றன. உங்கள் ஓலையையும் படித்து பார்த்தோம். சமாதானத்திற்கு சுங்கமாக கலிங்கத்தின் துறைமுகங்களை கேட்கிறது சோழ நாடு. துறைமுகங்களை இழந்தால் கலிங்கம் வாணிபத்தை இழக்கும். வாணிபத்தை இழக்கும் நாடு செல்வத்தை இழக்கும். செல்வத்தை இழக்கும் நாட்டில் வறுமை, அறியாமை, துன்பங்கள் தாண்டவமாடும். இதற்கு கலிங்க மக்கள் சம்மதிக்க மாட்டார்கள் என்று சொன்ன அனந்தவர்மனின் குரலை ஆமோதித்த பாலூர் பெருந்துறை மக்களின் குரல்கள் பல சம்மதிக்க மாட்டோம், இவன் போலி, கொள்ளுங்கள் தமிழர்களை என்று எழுந்து மண்டபத்தின் சுவர்களை தாக்கி எதிரொலி செய்யுது. சோழர்கள் கலிங்கத்தின் துறைமுகங்களை கேட்டது சொர்ண பூமியிடம் வர்த்தகம் நடத்தவே ஒழிய அரசியல் ஆதிக்க ஆசையால அல்ல என்பதை கருணாகர பல்லவன் உணர்ந்தே இருந்தான். ஆனா சாட்சியங்கள் அன்று அவனுக்கு எதிராகவும் பலமாகவும் இருக்கு. தான் எதை சொன்னாலும் நம்பாத அளவுக்கு அனந்தவர்மன் வழக்கை ஜோடித்து மக்களின் வெறிய கிளப்பி விட்டதை கண்ட கருணாகர பல்லவன் கோபம் உச்ச நிலையை எட்டியதால சிவந்த கண்களுடனோ சற்றே துடித்த உதடுகளுடனோ இறைந்து பதில் சொல்றான். அனந்தவர்மரே, நீங்கள் சொல்வதில் திணையளவும் உண்மையில்லை என்பதை உங்கள் மனம் அறியும். சோழர்களுக்கு ஆதிக்க நோக்கம் இருக்கும் பட்சத்தில் ராஜேந்திர சோழதேவர் கங்கை கொண்ட காலத்திலேயே இடையிலிருந்த இந்த கலிங்கத்தை அடிமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அப்படி எதுவும் செய்யவில்லை. சுதந்திரமாகவே இருக்க விட்டார். ஏன்? ஆதிக்க ஆசை இல்லை. கலிங்கத்தை அடக்க சோழ நாட்டுக்கு இன்றும் பலம் இருக்கிறது. பலத்தை உபயோகிக்கவில்லை. ஏன்? ஆதிக்க ஆசை இல்லை. இத்தனை அத்தாட்சிகளிருந்தும் உமது மக்களிடையே வெறியை கிளறிவிட்டு தமிழர்கள் தலைகளை துண்டித்தும் தண்டித்தும் பல வழிகளில் கொடுமை செய்தும் போருக்கு அடிக்கோளுகிறீர். இன்று உங்களை எச்சரிக்கிறேன். வீணான விரோதத்தை வலுவில் சம்பாதிக்காதீர்கள். சம்பாதித்தால் லாபமில்லை, உங்களுக்கு பெருநாசம் என்று சீற்றத்தோட கூறுறான். இதை கேட்ட மண்டபத்தில் இருந்த கலிங்க மக்கள் ஒரு முறை நடுங்கிடுறாங்க. கருணாகர பல்லவனின் ஆவேசம் அவர்களை கிடுக்கிடுக்க வைக்குது. புலிய தட்டி எழுப்பினால் இப்படித்தான் இருக்குமோ என்று கூட நினைக்கிறாங்க. அந்த நடுக்கமே அவர்களை மீண்டும் கூச்சலிட செய்து, அவனை கொல்லுங்கள், கொண்டு போங்கள் கொலைக்களத்திற்கு என்ற கூச்சல்கள் எழுது. அந்த கூச்சல ஊடுருவி செல்லும் முறையில அனந்தவர்மன் தீர்ப்பு சொல்றான். போலி சமாதான ஓலையை காட்டி இங்கு வேவு பார்க்க வந்த குற்றத்திற்காகவும், சுங்க சாவடியில் தென்கலிங்கத்து மன்னனை அவதூறாக பேசியதற்காகவும், தென்கலிங்க வீரர்களில் சிலரை கொன்றதற்காகவும் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். இந்த கூலவாணிகனுக்கு விசாரணை தேவையில்லை. நீண்ட நாளாக அவன் ஒற்றன் என்பதற்கு அத்தாட்சிகள் நிரம்ப இருக்கின்றன. ஆகவே அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். நீங்கள் இருவரும் இங்கிருந்து நேராக கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள். இங்கு எந்த கலிங்க மக்களுக்கு எதிராக சதி செய்தீர்களோ அந்த கலிங்க மக்களின் முன்பாக உங்கள் தலைகள் சீவப்படும். கொலைவாளின் கூர்மைய பழிக்கும் குரல்ல இந்த தீர்ப்பை கூறி கருணாகர பல்லவனை தன் பிரேத கண்களால பாக்குறான் அனந்தவர்மன். அனபாய சோழன் தப்பிவிட்டான் என்று நினைக்க வேண்டாம். சீக்கிரம் அவனையும் இங்கு கொண்டு வருவேன் என்று சீறி சொற்களை உதிர்க்கிறான். அந்த சொற்களை உதிர்த்த உதடுகள் திடீரென வெளுக்குது, அசைவற்று நிக்குது. நீ கொண்டு வர தேவையில்லை அனந்தவர்மா, நானே வந்துவிட்டேன் என்ற கணீர் என்ற சொற்கள் அந்த நீதி மண்டபத்தை ஊடுருவி சென்று திடீரென பயங்கர அமைதியை நிலைநாட்டுது. அனந்தவர்மன் கண்கள் வாயிலை அச்சத்துடன் நோக்குது.
வாயிலை மறித்து கொண்டு தன்னந்தனியே நின்றிருக்கிறான் பிற்காலத்தில் குலோத்துங்கன் என்ற பெயருடன் சோழ அரியணையில அமரவிருந்த அனபாய சோழன். இதோட இந்த பகுதி முடிவடையுது. தொடர்ந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.